இன்றைய ஆத்மீக தேன். இன்று தினத்தின் தியானத்திற்காக உபாகமம் 33:3 உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். மெய்யாகவே அவர் ஜனங்களை நேசிக்கிறார். அவர்களுடைய பரிசுத்தவான்கள் எல்லோரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள். அவர்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து உம்முடைய வார்த்தைகளினால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். ஆம் பிரியமானவர்களே, என் தேவனாகிய கர்த்தர் எல்லோரையும் நேசிக்கிறதான தேவன். இதோ தம்மை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் கெட்டு போகக்கூடாது என்று நித்திய ஜீவனை கொடுக்கும்படி நம்மேல் அன்பு காட்டினதான தேவன் தம்முடைய நாமத்தை விசுவாசிக்கிற பரிசுத்தவான்களை தன் கரத்தில் வைத்தவராய் இருக்கிறார். அவருடைய கரத்தில் இருக்கிறவர்களை ஒருவரும் பறித்துக் கொள்ள முடியாது. எந்த தீங்கும் அவர்களை தொடாது. காரணம், என் தேவனாகிய கர்த்தர் எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார். அனபடியால் அவருடைய கரத்தில் இருக்கிறதான நீ அவருடைய பாதத்திலே விழுந்து ஒவ்வொரு நாள் ஜெபிக்கிறவனாயிரு, தேவ சமூகத்தில் தியானிக்கிறவனாயிரு, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவனாயிரு. அப்பொழுது என் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு வேண்டிய சகல நன்மைகளையும் செய்து உன்னை வழி நடத்துவார். நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டும். எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, ஆண்டவரே, நீர் உம்முடைய ஜனங்களை நேசித்து உம்முடைய இரத்தத்தினால் கழுவி ஆண்டவரே பரிசுத்தமாக்கப்பட்டதான உம்முடைய ஜனங்களை உம்முடைய கரத்தில் வைத்திருக்கிறபடியால் நன்றி ஆண்டவரே. ஒருவரும் அவர்களை பறித்துக் கொள்ளாதபடி, அவர்களை எல்லா தீங்குகளிலிருந்து விலக்கி காக்கும்படி அவர்களுடைய பாதத்தை பணிந்து கொண்டோ உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் பொழுது உம்முடைய உன்னதமான மறைவினாலே அவர்களை காத்து வழி நடத்த போதுமானவராய் இருக்கிறபடியால் நன்றி ஆண்டவரே. அப்படியே நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.